சௌகாஜனையை பொறுத்த வரைக்கும் அவர் எந்த வேஷம் போட்டாரோ அந்த வேஷமாகவே மாறி விட்டார். டிசம்பர் 31 தொடர்ந்து 3 வருஷம் புத்தாண்டு அன்னைக்கு அவரு கண்ணில் தான் நான் முடிச்சிருக்கேன். சௌகாஜனை கண்கள் சௌகாஜனை மிகச்சிறந்த சமையல் கலைஞர். சௌகாஜனை இடத்தை யாரும் நிரப்ப முடியாது. ஆனா சௌகாஜனை நம்மளே இல்லையே தவிர அவருடைய படங்கள் மூலம் நம்மளே வாழ்ந்து பாருங்க. எத்தனை சினிமா உயிரோடு இருக்கிற வரைக்கும், டிவி இருக்கிற வரைக்கும் சௌகாஜனை புகழ் நிலைத்திருக்கும். என்னை வாழ வைத்துக் கொண்டிருக்கும் யூடியூப் சேனல் நேயர்களுக்கு நன்றியும் வணக்கமும். எத்தனையோ முறை பல அதிரடி செய்திகளை நான் உங்களுக்கு வழங்கியிருக்கிறேன். இப்போது ஒரு துயர செய்தியை உங்களுடன் நான் பகிர்ந்து கொள்கிறேன். 96 வயதான மூத்த குணச்சித்திர நடிகை சௌகாஜனை நம்மை விட்டு பிரிந்தார். அவருடைய ஆன்மம் இறைவனடி நிழலில் இளைப்பார பிரார்த்திப்போம். சௌகாஜனை அந்த காலத்துலலாம் கதாநாயகிகள் தமிழ்ல கிடையவே கிடையாது. எல்லாம் ஆந்திரா, பாதி மலையாளம். அந்த அடிப்படையிலே ஆந்திராவிலிருந்து வந்தவர் சௌகாஜன். அவருக்கு வரும்போதே 3 மாச கை குழந்தையோட வந்தார். அப்போ அவர் எவ்வளவு துயரத்தில் இருப்பாருங்கிறத நீங்க யோசனை பண்ணலாம். இதுவரைக்கும் சினிமா வரலாற்றுல கணவன் இல்லாமல் குழந்தையோடு மட்டும் வந்தவர் சௌகாஜன். இதுவரைக்கும் அவருடைய கணவர் யார் என்று யாருக்குமே தெரியாது. அதை சௌகாஜனை சொன்னதில்லை. நாம் அதை கவலைப்பட்டார். ஏன்னா அவருடைய முதல் கதாநாயகன் ஆந்திர முதல்வர் என்.டி. ராமராவ். சௌகார் என்ற படத்திலே அவருக்கு ஜோடியா நடித்தவர் சௌகார். அந்த சமயத்துல புரட்சித் தலைவர் எம்ஜிஆருடைய மனைவி வி.என். ஜானகியும் சினிமாவில் வெற்றி கதாநாயகியா வந்தார். இதன் காரணமாக ஜானகி என்ற பெயருடைய சௌகாஜனை தன்னுடைய முதல் படமான சௌகார் என்ற பெயரை தன்னுடன் சேர்த்துக் கொண்டார். அதற்கு பிறகு அவர் சௌகாஜனை. இந்த சூழ்நிலையில அவர் தமிழ், தெலுங்கு, மலையாளம், கன்னடம் உள்பட 5 மொழிகளில் 400 படங்களுக்கு மேல் நடித்தார். தமிழக அரசின் கலைமாமணி விருது பெற்றவர். அவர் மிகவும் கொடுத்து வைத்தவர். என்ன காரணம்னா, புரட்சித் தலைவர் எம்ஜிஆர், ஆந்திர முதல்வர் என்.டி. ராமராவ், முதல்வர் ஜெயலலிதா ஆகிய 3 பேருடன் நடித்த பெருமை சௌகாஜனை. நல்லவேளை தளபதி முதல்வர் ஜோசப் விஜயுடன் அவர் நடிக்கவே இல்லை. சௌகாஜனை பொறுத்த வரைக்கும் அவர் எந்த வேஷம் போட்டாரோ அந்த வேஷமாகவே மாறி விட்டார். அவருடைய நடிப்பு திறமையை சொல்லணும்னா, அன்னை படத்துல அன்றைய சூப்பர் ஸ்டார் பி. பானுமதி அம்மாவா நடிச்சிருப்பாரு, அக்காவா நடிச்சிருக்காரு. தங்கையாக நடித்தவர் சௌகாஜனை. 2 பேருக்கு இடையில நடிப்பு போட்டி வரும். அந்த படத்துல கதாநாயகனே கிடையாது. 2 பேருக்குள்ள போட்டி தான் படம். வளர்ப்பு தாய், பெற்றதாய். பெற்றதாய் சௌகாஜனை, வளர்த்த தாய் பானுமதி. அந்த நடிப்புக்காகவே படம் இருந்துச்சு. பெண்களுடைய ஏகோபித்த படம். அதுக்கப்புறம் நடிகர்கள் சிவாஜி கணேசனை பார்த்தீங்கன்னா, அவர் படிக்காத மேதை படத்துல சௌகாஜனை ஒரு ஜோடி, அதாவது ஒரு அப்பாவி வெள்ளந்தியான சிவாஜி கணேசனை மனிதனாக்கி உறுதி உள்ளவனாக்கி ஒரு வல்லவனாக்குகிற கதையை தான் படிக்காதவங்க. அதுல நடிகர் சிவாஜி கணேசனுக்கு போட்டியாக நடித்திருப்பார். சிவாஜி கணேசன் வெள்ளந்தி, இந்த பொண்ணு அப்பா. திடீரென கொண்டு கல்யாணம் செய்வாங்க, கட்டி வச்சுவாங்க. அந்த படம் 100 நாள் ஓடியது. பணம் கிடைத்த புரட்சியில் எம்ஜிஆர் கதை நடித்து, ராமண்ணா நடித்து 100 நாளுக்கு ஓடிய படம். அந்த படத்துல வில்லியா வருவாரு சௌகாஜனை. நவநாகரிக மங்கை. இப்போ உள்ள லேட்டஸ்ட் பெண்களுடைய உடை இல்லையா, காஸ்டியூம்ஸ், அதை அப்பவே போட்டவர்
சௌகாஜானகி. அவருடைய பார்வை வேற மாதிரி இருக்குங்க. சௌகாஜானகி நடிப்பு சௌகாஜானகி தான், வேற யாரும் சொல்ல முடியாது. அந்த கேரக்டர் வேற யாரையும் நினைச்சே பார்க்க முடியாது. அப்போ உள்ள நடிகைனாலும் சரி, இப்போ உள்ள நடிகைகளானாலும் சரி. அதே மாதிரி புதிய பறவை நம்ம சரோஜாதேவி கதனை, தில்லி சௌகாஜானகி, இந்த எங்கே நிம்மதினு சிவாஜி ஒரு பாட்டு போட்டு வருவோம். அதுல ஒரு பேய் கலந்த ஒரு வில்லியா வருவாரு சௌகாஜானகி. நல்லா அழுதுட்டு வீட்டில் போகும். அந்த மாதிரி ஒரு படம். ஜெயலலிதாவுக்கு முன்னமேயே சௌகாஜானகி எம்ஜிஆர் நடித்தவர், சீனியர் நடிகை. ஆனா முதல்வர் எம்ஜிஆர் பணியில இருக்கிற பொழுது அவருடைய நிகழ்ச்சிகளை ஆங்கிலத்தில் பேசுவதற்கு சௌகாஜானகியை ஒப்பந்தம் செய்தார், உத்தரவு போட்டார் முதல்வர் எம்ஜிஆர். உடனே ஜெயலலிதா கோபம் வந்துருச்சு. எப்படி நீங்க சௌகாஜானகியை போடலாம், நானும் தான் இங்கிலீஷ் பேசுவேன் அப்படின்னு சொன்னார். அப்ப சொன்னாரு, நீ சர்ச்சை பார்க்க இங்கிலீஷ் தான் பேசுவேன், ஆனா அந்த அம்மா அமெரிக்கன் இங்கிலீஷ் பேசும், இங்கிலாந்து இங்கிலீஷ் பேசும். அப்படி ஒரு திறமை உள்ளவர். நான் அவனுக்கு வேற விஷயம் செய்கிறேன் கசாமதுன்னு சொல்லி அடக்கி வைத்தார். அந்த சமயத்துல சௌகாஜானகியும் ஜெயலலிதாவும் பயங்கர சண்டை. சௌகாஜானகி அதெல்லாம் பெருசா கேட்கறதில்லை. ஜெயலலிதா சௌகாஜானகி பேசவே மாட்டார். அதே ஜெயலலிதா முதல்வரான பிறகு சினிமாவின் 100 விழா போது சாதனையாளர் விருதை சௌகாஜானகி கொடுத்து கட்டி அணைத்து தன்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டார். இதுதான் சினிமா. அந்த அளவுக்கு இருந்தார் சௌகாஜானகி. மத்திய அரசின் பத்மஸ்ரீ பட்டத்தை பெற்றவர் சௌகாஜானகி. அவர் நினைச்சிருந்தா ஏதோ ஒரு கட்சியை சேர்ந்துக்கலாம் அப்பவே. அந்த சமயத்துல பாத்தீங்கன்னா தெலுங்குல ஜமுனா, சாரதா எல்லாருமே எம்பி ஆனாங்க. சௌகாஜானகிக்கு இந்த வாய்ப்பு வந்தது, வேண்டான்ட்டு. ஏன்னா நடிப்பு போதும், ஏன்னா தமிழ்ல நடிச்சுக்கிட்டு இருக்கேன், தெலுங்கு நடிச்சுக்கிட்டு இருக்கேன், கன்னடம் நடிச்சுக்கிட்டு இருக்கேன், இதுக்கு எனக்கு அரசியல் என்று ஒதுக்கி விட்டவர் சௌகாஜானகி. அது மட்டுமல்ல, இத்தனைக்கும் சௌகாஜானகி 4ஆம் கிளாஸ் தான் படிச்சு. அவர் எப்படி இத்தனை ஆங்கிலத்தை தேர்ச்சி பெற்றார் என்றால் அதுதான் அனுபவம். நீங்க சிவாஜி எந்த காலேஜ் படிச்சாரு? அவர் இங்கிலீஷ் எவ்வளவு அழகா பேசுவாரு. பொழுது போகாத நேரங்களிலே சிவாஜி கணேசன் சௌகாஜானகியுடன் ஆங்கிலத்தில் உரையாடி கொண்டிருப்பதை நான் படப்பிடிப்பின் இடைவேளையில் பார்த்திருக்கிறேன். சௌகாஜானகி பத்திரிகையாளர்களோடு ரொம்ப நெருக்கமா இருக்கும். எல்லாருடைய பேர் தெரியும். மாலைமல்ல ஜெயபாண்டியன், தந்தி பாண்டியன், என்னை பயிலான்னு சொல்லுவாங்க. அவருடைய விசேஷம் என்னன்னா, டிசம்பர் 31 தொடர்ந்து 3 வருஷம் புத்தாண்டு அன்னைக்கு அவர் கண்ணில் தான் நான் முடிச்சிருக்கேன். சௌகாஜானகி கண்கள். சௌகாஜானகி மிகச்சிறந்த சமையல் கலைஞர். அவராகவே பலவித டிஷ்ஷஸ் போட்டு கொண்டு வருவார். நாங்களாம் இந்த டிஷ்ஷஸை சாப்பிட்டதே இல்லை. ஏமா இது என்னமான்னு நான் கேட்பேன். இதை இந்த மாதிரி செஞ்சது அப்படின்னு சமையல் கலையை விளக்குவார் சௌகாஜானகி. அவர் ஒரு சில ஆண்டுகள் ஓய்வு எடுத்தார். அப்போ திடீர்னு நுங்கம்பாக்கத்துல ஒரு ஹோட்டல் நடத்தினார். அப்போ பத்திரிகையாளர் எப்போ வேணாலும் அங்கே போகலாம். ஆனால் அது கொஞ்சம் வேற சைனீஸ் டைப்ல இருக்கும். ஃப்ரீயாகவே சூப்பு போட்டு கொடுப்பாரு. அவர் போட்டு கொடுத்த சூப்பு இன்றைக்கும் என் நாக்கிலே இருக்கு. ஜனம் அந்த அளவுக்கு நேர்த்தியானவர். பத்திரிகையாளர்களை பொறுத்தவரையில் மறக்க முடியாதவர் சௌகாஜானகி. என்னுடைய ஒரு வார்த்தை என்னன்னா, சௌகாஜானகி இடத்தை யாரும் நிரப்ப முடியாது. ஆனா சௌகாஜானகி நம்மளையே இல்லையே தவிர அவருடைய படங்கள் மூலம் நம்மளே வாழ்ந்து கொண்டிருப்பார். எத்தனை சினிமா உயிரோடு இருக்கிற வரைக்கும், டிவி இருக்கிற வரைக்கும் சௌகாஜானகி புகழ் நிலைத்திருக்கும். மீண்டும் சந்திப்போம். வாழ்க வளமுடன்.